அண்மை செய்தி. கார்த்தி நடித்துள்ள வா வாத்தியார் திரைப்படத்தை வெளியிட இடைக்கால தடை தொடர்பான அண்மை செய்தியை நாம் தற்போது பார்த்து வருகிறோம். இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சுந்தரம். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். சுந்தரம், சொல்லுங்க, வா வாத்தியார் திரைப்படத்தை வெளியிட இடைக்கால தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு என்ன காரணம்? விவரம். வணக்கம் உமா. அதாவது நலன் குமாரசாமி இயக்கத்தில் கார்த்தி நடிப்பில் உருவாகியுள்ள வா வாத்தியார் திரைப்படத்தை ஸ்டுடியோ கிரீன் ஞானவேல்ராஜா தயாரித்துள்ளார். இந்த திரைப்படத்தை வரும் டிசம்பர் 5ஆம் தேதி வெளியிடுவதற்காக திட்டமிடப்பட்டிருந்தது. இந்த நிலையில் சென்னை உயர்நீதிமன்ற சொத்தாட்சியர் தரப்பில் ஒரு மனுவை சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அந்த மனுவில் தொழிலதிபர் அர்ஜுன்லால் சுந்தர்தாஸ் என்பவர் திவாலானவர் என கடந்த 2014ஆம் ஆண்டு அறிவித்து அவருடைய சொத்துக்களை நிர்வகிக்க சொத்தாட்சியரையும் நியமித்து சென்னை உயர்நீதிமன்றமானது உத்தரவிட்டிருந்தது. திவாலானவர் என அறிவிக்கப்பட்ட அர்ஜுன்லால் சுந்தராசிடமிருந்து ஸ்டுடியோ கிரீன் பட தயாரிப்பு நிறுவனம் சுமார் 10 கோடியே 35 லட்சம் ரூபாய் கடன் பெற்றிருந்தது. அந்த தொகையை வட்டியுடன் சேர்த்து தற்போது 21 கோடியே 78 லட்சத்து 50,000 ரூபாயாக இருந்துள்ளது. அந்த தொகையை செலுத்துவதற்கு ஞானவேல்ராஜாவுக்கு உத்தரவிட வேண்டும் என்றும், அவர் தயாரித்துள்ள வா வாத்தியார் திரைப்படம் வெளியிட இடைக்கால தடை விதிக்கவும், படம் மூலம் கிடைக்கும் வருவாயை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய உத்தரவிட கோரியும் சொத்தாட்சியர் தரப்பில் அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்த மனுவை விசாரித்த நீதிபதி எஸ்.எம். சுப்பிரமணியம், சிவகுமாரன் அடங்கிய அமர்வானது வா வாத்தியார் திரைப்படத்தை 5ஆம் தேதி வரை வெளியிட இடைக்கால தடை வைத்து உத்தரவிட்டு வழக்கின் விசாரணையை வரும் 8ஆம் தேதிக்கு தள்ளி வைத்துள்ளார். உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி சுந்தரம்.